கவிஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன வீட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஆல், வாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோயில் வ்ளாக் பார்க்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருந்தேன். இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்குள்ளே பாடி ஒரு வழியாக ஆயிரும் போல். ஃபேஸ் சீரம் இது வந்து மாமாயத்து தான். ஸோ இது வந்து பேபிஸ்க்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்துட்டு ஸ்கின் கொஞ்சம் ஹெல்த்தியாக போய் வச்சுக்க ட்ரை பண்ணிக்கலாம். வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அதான் இவ்வளோ இருட்டாக இருக்குது. அது மழை பெஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் இருட்டாக தெரியுது. ஸோ ஒரு 7 இருக்கணும், 7 8 இருக்கணும் கிளம்புறப்ப. இது வந்து ஒரு ஹிடன் பிளேஸ்னே சொல்லலாம். நான் இதுதான் இந்த கோயிலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரேன். இவ்வளோ நாள் விருதுநகர்லேருந்து இந்த கோயில் ஃபஸ்ட் டைம் வரேன். இது ரங்கநாதர் கோயில் போல். எனக்கு இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு தெரியும், பெருமாள் கோயில் நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி தான் நாங்கள் போகணும். நானும் எங்கள் அக்காவும் போனோம், இன்னொரு அக்காவும். நாங்கள் போயிட்டு மணிலாம் அடித்து விளையாண்டுட்டு இருந்தோம். சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் அத்தோ. நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் தான் கும்பிட்டுட்டு நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நானும் எங்கள் அக்காவை மீட் பண்ணோம். ஸோ நிறைய பேசிகிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உள்ள சன்னதிக்கு வந்து போனோம், இப்போ ரங்கநாதர் சன்னதிக்கு. ஆக்சுவலி இது க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு போல். நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து கும்பிட்டுட்டு வந்துட்டோம். சாமி வந்து எடுக்க விடுவாங்களான்னு தெரிலன்னு சொல்லி மறைஞ்சு எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாமி, அதனால எடுத்தேன். தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க, அக்கா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பூசாரி வேலையாக இருந்தாலும் அக்கா எனக்கு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருந்தோம். அந்த பிளேஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்ல மரத்துக்கடியில் திண்ணெல்லாம் போட்டாங்க. நிறையா பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மலைக்கும் அதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் அருகம்புல் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க பிள்ளையார்கிட்ட. அதை வாங்கிட்டு அங்கே ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் ஒரு லைட் மட்டும் அடிச்சிச்சு. சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு போனோம் பக்கத்தில். ஆனால் அக்கா இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க போல். அங்கே கிருஷ்ணர் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. 2 கண்ணு பத்தாது பார்க்க. கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக இருந்தார். அவள் வந்து கிருஷ்ணா நாராயணா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்கா. ரொம்ப அழகாக இருந்தாங்க கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு பக்கத்தில் பேப்பர் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு 2-3 சாக்லேட் இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா ராமர் கோயில். அங்கே வந்து நெய், விளக்கு, பூ எல்லாமே வாங்கினோம். அந்த கோயிலுக்கு வந்து கடை எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே வாங்க முடியல. இங்கே வந்து விளக்கு போட்டுட்டு அர்ச்சனை வந்து இங்கே ஆஞ்சநேயருக்கு ஒன்று, இன்னொரு 2 சாமிக்கு தனித்தனியாக வந்து சீட்டு மட்டும் முன்னாடியே வாங்கி இங்கே வந்துட்டு இந்த கோயில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்தீங்கன்னா பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க. அது போக அன்னன்னைக்கு என்னென்ன பிரசாதமோ அதெல்லாமே கொடுப்பாங்க. நாங்கள் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக போயிட்டோம், அதனால மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக போயிட்டு வாங்கிக்கலாம். இப்போ விளக்கு போட்டுட்டு அதை வந்து என்றைக்குமே வந்து விளக்கு போட்டால் ஆராதனை மணி காமிப்பாங்க. ஸோ அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. அப்படி தான் நான் காமிச்சிட்ருந்தேன். விளக்கு போட்டுட்டு அதை நல்லா எடுத்து பாப்பாவுக்கு எல்லாருக்கும் கும்பிட்டுட்டு சாமிக்கு வந்து ஆராதனை பண்ணி காமிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். இவள் ஓடி போயிட்டு இருந்தா அங்கிட்டும் இங்கிட்டும். வீடியோ எடுக்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு, எல்லோரும் பார்ப்பாங்களேன்னு சொல்லிட்டு அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கிளிப்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். எப்போ ராமர் கோயில் போனாலும் இந்த விஷயத்த மறக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அந்த ஆஞ்சநேயர் குங்குமம் வச்சு அந்த கண்ணாடி பார்த்து நாமம் போடுறது ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும். அது ஒரு ரொம்ப பிளெஸ்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குங்குமமே நம்ம வீட்டிலையே போட்டால் கூட அந்த மாதிரி வராது. ஸோ அப்படி இருக்கும், நல்லா கரைச்சி அழகாக வச்சுருப்பாங்க. அது கண்ணாடி பார்த்து நல்லா போடுறது. அது ஒரு எப்படின்னா அது ஒரு அங்கே ஒரு ரிச்சுவல் மாதிரி நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பெருமாள் பார்த்துட்டு, பெருமாள் சூப்பராக இருக்கும். அங்கே வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போர்டே போட்டிருந்தாங்க. அதுக்கு மீறி எடுத்தோம்னா நம்ம பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் வந்து நம்ம கொடுத்த தாமரையை வாங்கிட்டு இன்னொரு தாமரை நமக்கு கொடுத்தாங்க. அந்த எப்பயுமே தாமரையில் வந்து உள்ளே இருக்கிற அந்த குட்டி குட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி டேப்லெட் மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வந்து சாப்பிடுவேன். ஸோ அதை எடுத்து எங்கள் அத்துவுக்கு வந்து கொடுத்துட்ருந்தேன் நான். அவளும் சாப்பிட்டுட்டு இருந்தா அதை ஒவ்வொன்றாவும். நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.